லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணிட்டே இருக்கா? அப்போ வந்து இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மைண்ட்ஃபுல் ஈட்டிங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து உங்க ஓவர் ஈட் பண்றதே வந்து நீங்க குறைச்சிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட 30 days சேலஞ்ச் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்களா, தாராளமா வாட்ஸ்அப் பண்ணலாம். ஆனா இதே மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மைண்ட்ஃபுல் ஈட்டிங் வந்து சிம்பிள்ங்க. நான் சொல்ல போற ரெண்டு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்போ ஒரு பிளேட்ல வந்து நீங்க வெஜிடபிள்ஸ், ரைஸ், சப்பாத்தி இல்லாட்டி வந்து புரோட்டீன்ஸ்க்கு என்ன எடுத்திருக்கீங்களோ, நான்வெஜ், எக்கோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒன் எதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, இப்போ காய்கறி இருக்கு பாத்தீங்களா, மெதுவா சீவ் பண்ணி சாப்பிடுங்க. அடுத்து புரோட்டீனுக்கு என்ன வச்சிருக்கீங்களோ அதுவே வந்து மெதுவா சீவ் பண்ணி சாப்பிடுங்க. தேர்ட் ஒன் வந்து ரைஸ் இல்ல சப்பாத்தி எது வச்சிருக்கீங்களோ அதை வந்து சாப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்னஸ் வந்து கொடுக்கும். மெயின் அதுல வந்து போர்ஷன் வந்து கரெக்டா அதுல போக்கஸ் பண்ணுங்க. போர்ஷன் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்க பாடியை நீங்களே க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. எப்ப உங்களுக்கு அதிகமா பசி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க பாடி வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகும். அப்பவே நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இந்த மாதிரி உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறேன்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது இன் பிட்வீன்ல வந்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எடுக்கலாமா, அப்படி எடுத்தா என்ன ஸ்நாக்ஸ் எடுக்கலாம் அப்படின்றது தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்.